மனுஷனுக்கு வாழ்க்கையில் முக்கியமான தேவைகள் என்னங்க? வசிக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை. இந்த 3 தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் முக்கியமான தேவைகள். என்னதான் இந்த 3 நமக்கு போதுமான அளவுக்கு இருந்தாலுமே கூட நம்ம மனசு என்ன செய்யுது? எப்போவுமே எனக்கு பத்தலை 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 அப்படிங்கிற எப்பவுமே அந்த பத்தலை அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடவே நம்ம மனசு அலவாஞ்சிக்கிட்டே இருக்குது. பெரும்பாலான நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளை மற்றவங்க கூட ஒப்பீடு செஞ்சு அவங்ககிட்ட அது இருக்குது, நம்மகிட்ட இது இல்லை, நம்ம இப்போ இன்னும் இந்த லெவலில் தான் இருக்கும், ஆனால் அவங்க எங்கேயோ முன்னேறிட்டாங்க அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படுறதை விட்டுட்டு மற்றவங்க கூட நம்மளை ஒப்பீடு செஞ்சு எப்பவுமே சந்தோஷப்பட வேண்டிய தருணங்களை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை விட கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களை யோசிச்சு பாருங்க. 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் நம்மளை இறைவன் இந்த அளவுக்காவது வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு திருப்தி வரணும். என்றைக்குமே நீங்கள் உங்களை உங்களுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க கூட வச்சு ஒப்பீடு செய்யுங்க. உங்களை விட மேலே உயரத்தில் இருக்கிறவங்க கூட ஒப்பீடு செய்யலாம், தப்பில்லை. அவங்க உயரத்துக்கு போயிட்டாங்க. அவங்கள நான் உதாரணமாக எடுத்துக்கிட்டு நானும் இந்த உலகத்தில் போட்டி போட்டு வாழ்ந்து அவங்கள மாதிரியே சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்கு வேணால் நீங்கள் ஒப்பீடு செய்யுங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் நம்மகிட்ட என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படாமல் இது போதும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இல்லாமல் இந்த அளவுக்காவது நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நம்மளை மற்றவங்க கூட ஒப்பீடு செஞ்சு அவன்ட்டு அது இருக்குது, என்கிட்ட இது இல்லை, நான் இப்படியே தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒப்பீடு செஞ்சு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக என்றைக்குமே நம்மக்கிட்ட நிம்மதி இருக்காதுங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷப்பட தெரியாத மனிதன் என்றைக்குமே வாழ்வில் முழு சந்தோஷத்தை பெற தவறி விடுவான். அவன் வாழ்க்கையில் என்றைக்குமே நிம்மதியும் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது.